யூட்ரஸோட ஷேப் சேஞ்சாக இருக்குது, அதனால ப்ரெக்னென்சி தள்ளி போகுமான்னு கேட்டிருக்காங்க. யூட்ரஸோட ஷேப் சேஞ்ச் மாறி இருக்குது அப்படின்னா ப்ரெக்னென்சி தள்ளி போகாது. ஆனால் ப்ரெக்னென்ட் ஆனால் மிஸ்கேரேஜஸோ இல்லைனா லீக்கிங்கோ இல்லை குறை மாதத்தில் டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்குது. அகெயின் இந்த யூட்ரஸோட ஷேப் அனாமலி வந்து யூட்ரஸோட ஷேப் மாறிக்கிறது பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் 2-3 நான் போட்டிருக்கேன். அதில் செப்டேட் யூட்ரஸ், பைகான்வேட் யூட்ரஸ், யூனிகான்வேட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் யூட்ரஸ் இருக்குது. இதில் எந்த டைப் ஆஃப் யூட்ரஸ் பொறுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. இப்போ என்னென்னா நம்மளோட நார்மல் யூட்ரஸில் 2 லேயர் இருக்குது. ஒன்று அவுட்டர் லேயர் கார் ஃபண்டஸ் அண்ட் இன்னர் லேயர் கார் கேவிட்டி. அது நல்லா ப்ராடாக இருந்தால் பேபி உட்கார நிறைய இடம் இருக்கும். பிகாஸ் நிறையா நியூட்ரிஷன் பிளட் ஃப்ளோ நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும், ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு இடமும் இருக்கும். இதுவே பைகான்வேட்னா இந்த ரெட்டை இலை மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஸ்டாக் வச்சு இங்கே 2 லீஃப் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் போது அந்த குழந்தையால ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஹார்னில் தான் போய் உட்கார முடியுமே, ஒரு இடத்துல தான், அந்த இன்னொரு ஹார்னில் எதுவும் இருக்காது. ஸோ அந்த ஹார்னால் ஒரு லெவல் வரைக்கும் தான் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். ஒன்ஸ் அந்த ஹார்னால் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகிடுதுன்னா வலி வந்துட்டு குறை மாதத்தில் டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்குது. அது ஒன். இதுவே செப்டேட் யூட்ரஸ் அப்படின்னா ஹார்னாக இருக்காது, அந்த அவுட்டர் லேயர் நார்மலாக இருக்கும், உள்ள லேயர் டிவைட் ஆகிருக்கும், அது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். சப்போஸ் இது நம்ம ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனை நம்ம லேசர் மூலிமா ஹிஸ்டோஸ்கோபி மூலிமா அதை நம்ம நகர்த்திட்டோம், நம்ம அதை ஃபுல்லாகவே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேவிட்டி ஆஸ் நார்மல் ஆஸ் அ நார்மல் கேவிட்டி மாதிரி ஆகிடும். ஸோ டிபெண்டிங் ஆன் what shape your uterus is, அதுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு. ஸோ டூ கன்சல்ட் யுவர் கைனகாலஜிஸ்ட் ஆஸ் டு வாட் ஷேப். ஒன்று. ரெண்டாவது, ஸ்கேன் பண்ணுற டாக்டர் கிட்ட நாங்கள் ஃபீட்டல் மெடிசனோ இல்லை நாங்கள் பெல்விஸ் ஸ்கேன் 3D பண்ணும் போது எந்த ஷேப் எந்த மாதிரி இருக்குது, ப்ரெக்னென்சி பிளான் பண்ணலாமா, அது எல்லாமே நாங்கள் பார்த்து சொல்லிடுவோம்.